ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார், அந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் ஏஞ்சல் சொன்னீங்களே மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆச்சு. இல்ல சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். சரி சரி. என்னை பார்த்து மாக்கா பண்ணன்றாங்க சார். How are you, Angel? நல்லா I'm இருக்கீங்க? so good, thank you. How are you? சூப்பர் பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்துல பஸ் விட்ட பையன் மாதிரி பரிதாபமா நிக்கிறேன். பாலா 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 சூப்பர் இல்ல பாலா? ஓகே சார். ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ரீசெண்டா கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமா இருந்துச்சு சார். ரீசெண்டா நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்க ஹவுஸ் ஓனர் பாத்துருக்காரு சார். இது ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி இருக்கான்னு கேட்டீங்க. அவர் லவ் மேரேஜ் தான், எனக்கு காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமா சார். சந்தோஷமா இருக்கு பாலா. லவ் சார். என்னோட ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிட்டோ சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷன்ல வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா? பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, ப்ராமிசிங்காக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி நான் வாழ்த்துக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேனாப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் இது சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? இல்லை சார், இல்ல நீ உங்க மூட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூட்ல கேக்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேல ஆசையா இருக்கும், ஆனா அந்த பொண்ணு நம்ம மேல ஆசையா இருக்காது. அப்ப என்ன பாட்டு கேட்பீங்க? ஏ வாங்கலாம். மாட்டிக்கிட்டேன் நீ, இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேல ஆசை இருக்குப்பா? மூணாவது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலேயே ஆசை இருக்கு சார், ஆனா அத்தனை பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமா சார். நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா அவங்க அப்பா கூட? ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்றீங்களா? யாரு? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார். இல்ல உங்களை யார் லவ் பண்ணாம இருக்கா? அந்த பொண்ணு யாரு பாப்பாலா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். இல்ல சார், ஒன் சைடா போகுது சார், அதான் சார் கேட்டேன். நீங்க அந்த மாதிரி டைம்ல என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது? அவர் பாட்டுலையா? ஆமா சார். அவர் பாட்டுல நிறைய இருக்கு. தனுஷ் நடிச்ச படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமா சார். அதுல அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலா லவ் ஃபீல் அந்த பாட்டுலாம் பாடலாமே. இது சார் காதல் காதல் லவ் சேர்ந்த அதுல இருக்கு. இன்னொரு சாங் இருக்கு ஆக்சுவலா. இதா சார், தொட்டு தொட்டு போகும் இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்னு இருக்கு. அந்த மியூசிக் தான் சார் இருக்கு. இதுல என்ன சொல்றேன்னா, அவர் மியூசிக்ல வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னா அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பா சார். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க? இல்ல சார், சூப்பர் சார். பேச வைக்கலாம் சார். தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்றாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி, அதுல கல்ல இருக்கும், கண்டிப்பா எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பத்தி உங்களுக்கு போய் பேசல. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்குறதுக்கு. கண்டிப்பா சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும்.
உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது, அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏஞ்சலின். தேங்க்யூ. இவரை பத்தி சொல்லணும்னா நடிப்போட விட்னஸ், எவர்கிரீன் ஃபிட்னஸ், தமிழ் சினிமாவோட கோல்டன் மெம்பர். இவர் ப்ரூவ் பண்ணது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நான் சொல்லும் போது யாரும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டணும். லெட்ஸ் வெல்கம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் அவர்கள். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் வந்து பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். A good friend of Murali, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me, and the family that has brought me to this film through Vishnu, and Sneha Britto has been a very strict producer. அவங்கள பற்றி சொல்லணும். அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock, அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன் ஸ்னேகா. நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே தோற்றிடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். A dynamic, wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர் of course is close to me, we work together. And ஆகாஷ் வந்து first day I worked with him. I had a lot of the glint in his eyes and சொல்லுவோம் இல்லையா, easier to stay in சொல்லலாம், like how otherwise how Murali was. Easier to stay in this industry and I'm going to do a lot of human service to this industry. நான் வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கு சரத்குமாருக்கு இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இல்லை இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தை, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, I'm really sorry I let the cat out of the bag. கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துக்குலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதித்தி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் Mrs. Brito, even like family, and Michelle, of course, சுத்திட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் a great experience and feeling and very different role சொல்லலாம். They have done a very small cameo in this film and different roles. சொல்ல விஷ்ணுவோட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னன்னா, வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் அடிச்சிருக்காங்க. வெரி 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 அப்செட் தட் they are not here, they are not been flowed down. என்ன சொல்றீங்க பாலா? கண்டிப்பா சார். ஏன்னா அவங்களை வர வைக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு, she's not here. I think her name is Andriana. Andriana is not here. Because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சிடன் கண்ணிலே காட்டல எனக்கு. இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all the world, the hero of the day. Yuvan is on his way here.
இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். Legends have worked in this film, and the entire crew, cast, cameraman, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீன்ல முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்டுட்டு இருந்தாரு. இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்கு. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless his movie. நேசிப்பாயவ கண்டிப்பா நீங்களாம் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். ஏமா வெண்டா வெயிட் பண்ணுமா. யாரை கூப்பிட போறீங்க சார்? இல்லை சார், அவங்களை போக சொல்லிட்டு உங்களுக்கு போக சொல்றீங்க. போக சொல்லுங்க சார். ஆக்சுவலா சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமா இருக்கு. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமா இருக்கு. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ரெண்டு ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார். ஆக்சுவலா சார் என்ன என்டர்டெய்னரா கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூப்பர் சார். ஆக்சுவலா நீங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்க தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புற ஐஸ்வர்யாக்கே பேரா பழவேட்டரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஆக்சுவலா சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட் காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சிட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா முதல் முறையா சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னாரு. அதர்வா உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேலைக்கு பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த மூணாவது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னாரு. நான் எதையும் மறக்கிறது இல்லை வர. அதனால கேட்டா உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு. இங்க ஆல்சோ ப்ரீச் அன்னைக்கு கெட் மேரிட். இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமா தெரியாம போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையா இருக்கு சார். அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கே அத்தை பொண்ணா கல்யாணம் ஆயிடுச்சாமல்ல? இல்ல சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நம்ம அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க பாலா. இல்ல சார், ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா அத்தை பொண்ணு லவ் பண்றீங்களா? இல்ல சார், உங்க அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களே? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார், ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க வீடியோ நிறைய பாத்துறேன். இல்ல நான் நிறைய போலாமான்னு கேட்டேன். என்ன சார் ஏதோ பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமான்றீங்க. இது இறங்கி அந்த போலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா சார், உங்க இடம் சார். நீங்க என்னடா பண்ணலாம் சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்முடைய Thank you so much. All the best to the entire team. All the best to the audience.